மத்தேயு 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் அதுக்கு முன்னாடி உள்ள வசனங்களை எல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ராஜா தன் குமாரனுக்கு கல்யாணம் வச்சிருக்காரு. ஒருத்தன் கல்யாண வஸ்திரம் தரிக்காதவனா நிற்கிறான். அவனை இந்த ராஜா பார்த்துடுறாரு. பார்த்துட்டு அவர்கிட்ட கேட்காரு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனா இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டார். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். கல்யாண வஸ்திரம் தரித்து அவன் வரலை. அவனை பார்த்த உடனே இவர் கேட்குறாரு. உடனே அவன் பேசாமல் இருக்கான். அப்போ அவர் சொல்கிறாரு, அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றார். தூக்கி போட்டுறாங்க. அப்போ இது என்ன, கல்யாண வஸ்திரம் தரிக்கலைன்னா அது என்ன அவ்வளோ பெரிய குற்றமா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் இது ஒரு பெரிய உவமையாக நமக்கு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா என்ன விதமான உடையை நாம் அணிந்திருக்க வேண்டும்ங்கிறத அழகா சொல்லியிருக்காரு. எங்கே சொல்லியிருக்காருன்னு பாருங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, சத்தியம்ங்கிற கச்சையை நம்ம அறையில் கட்டியிருக்கணும், நீதிங்கிற மார்க்கவசத்தை அணிஞ்சிருக்கணும், ஆயத்தம் என்கிற பாதரட்சையை கால்களில் போட்டிருக்கணும், விசுவாசங்கிற கேடகத்தை பிடித்திருக்கணும், இரட்சணியம்ங்கிற தலை சீராவை அணிந்திருக்கணும், தேவ வசனம்ங்கிற பட்டயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இது அவ்வளத்தையும் நம்ம தரித்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இத்தனையும் நம்ம தரித்து கொண்டவர்களாக நாம் இருந்தாதான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நம்மளை நுழையிறதுக்கு ஆண்டவர் அனுமதி கொடுப்பார். இவை இல்லாமல் நம்ம போகும்போது அந்த கல்யாண வஸ்திரம் தரிக்காதவனுக்கு நேர்ந்த கதை தான். அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற இருளிலே போடப்படுவோம். இவை எல்லாவற்றையும் நாம் கை கொண்டு நம்மளுடைய தேவனை சந்திக்கும் நேரத்தில் நிச்சயமாக பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள ஆயத்தமாக இருப்போம்.